இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு அதிபயங்கரமான ஆயுதங்களை கொண்டு கடுமையாக தாக்கி கொலை செஞ்சுருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த டாக்டர் நிகிதாங்கிறவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன, அவர் வந்து அமைச்சருக்கு வேண்டப்பட்டவரா இல்லை அரசு அதிகாரிக்கு வேண்டப்பட்டவரா, உங்களை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் பாடி நீங்கள் வாங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக மிரட்டி இருக்கிறது தகவல்கள் இருக்கிறது. இந்த அஜித்குமார் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உடனடியாக அவரை வந்து பெட்ரோல் ஊற்றி அந்த பாடி வந்து கொளுத்தப்பட்டுச்சு. பாடி எரிச்சிட்டாங்க. அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இல்லை நாளைக்கு ஏதாவது கோர்ட்டு வழக்கு வந்தால் மறுபடியும் அதை உடற்கூறு ஆய்வு மறுபடியும் பண்ண வேண்டிய. எனக்கு இதில் புரியல. நாடார் சமுதாயம் ஒரு நாதியற்ற சமுதாயம். இந்த சமுதாயத்துக்கு போறதுக்காக தலைவர்கள் கிடையாது. நீதிமன்றம் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறது. இது வரைக்கும் நீங்க லாக்அப் டெத் 24 கொலைகளை செய்திருக்கிறீர்கள். திமுக வந்து முழுக்க நாடார்களுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி. இதுல குறிப்பா நாடார் சமுதாயத்துக்குள்ள விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயராக்ஸ் பெனிக்ஸ் வழக்கிலும் இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கல, ஜெயக்குமார் அவர்களுடைய வழக்கிலும் நீதி கிடைக்கல. இதில் நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புறதுக்கான சூழல் இருந்தாலும் கூட இவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் இந்த கதைத்தல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உலகில் மனிதர்கள் வாழ்வது இறைநம்பிக்கையின் அடிப்படையில் மனிதர்கள் சக மனிதர்களை மதிப்பதும், உணர்வுகளை காயப்படுத்தாமல் வார்த்தைகளில் கூட மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என நம்முடைய மூதாதையர்கள், சித்தர்கள், இன்னும் உலகத்தில் இறையியல் தத்துவத்தை பேசும் அனைவரும் பேசுகிறார்கள். நாம் இப்போது எடுக்கப் போகிற மிக முக்கிய தலைப்பு, கொடூரமான வரலாறுகளை கொண்ட அந்த வரலாறே இல்லாத ஒரு பகுதியாக தமிழ்நாடு, தமிழ் மண் மனிதநேயத்தோடு திகழ்கிற ஒரு மண். அந்த மண்ணில் நாகரிகம் வளர்ந்த இந்த காலத்தில் நான் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அங்கே மடப்புறம் பத்ரகாளீஸ்வரர் கோவிலில் ஒரு திருட்டு வழக்கு சந்தேகத்தில் அஜித்குமார் என 27 அல்லது 29 வயது வாலிப மகன் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கான தீர்வை தேடித்தான் நாம் இன்று பேசப் போகிறோம். நம்மோடு இது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் ரமேஷ் நாடார் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா அவர்களை வரவேற்கிறோம். சர்வாங்க. இப்போ ஐயா என்னன்னா, இப்போ இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நாடார் சங்கம் இந்த பிரச்சனையை முன்னெடுக்கிறதே, நீங்கள் இதை முன்னெடுத்து செல்வதற்கான காரணம் என்ன? மனித உயிர் விலை மதிப்பற்றது. எந்த ஒரு குற்றப்பண்ணையும் இல்லாத எல்லா சமுதாய மக்களிடமும் நண்பனாக அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு பையன். அவன் அரசு இந்து அறநிலைத்துறையில் உள்ள மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில், அடைக்கலங்குளத்து ஐயனார் கோவில், அந்த கோயிலில் தற்காலிக பணியாளராக காவலாளியாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் 3 மாதங்களுக்கு முன்பு. அஜித்குமார் அவர் மீது வந்து ஒரு 2 பெண்கள் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க. அதில் மாற்றுத்திறனாளி ஒருத்தருக்கு அவர் உதவி செய்திருக்கிறதாகவும், அதன் பிறகு அவர்கள் கார் பார்க்கிங் இல்லாதனால கார் சாவியை கொடுத்ததாகவும், அந்த கார் சாவியை அவர் பார்க்கிங்கில் வேற ஒருத்தர் கொடுத்ததாகவும், அவங்ககிட்ட 9 பவுன் நகை காணவில்லை அப்படின்ற ஒரு வாய்மொழி புகாராக அந்த பெண்கள் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து காவல்துறையினர் வந்து கடுமையாக, அதுவும் மிக கடுமையாக அவரை கொலை செய்கிற அளவிற்கு, அதாவது எஃப்ஐஆர் போடலை, சிஎஸ்ஆர் கொடுக்கல, எதுவுமே செய்யலை. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு அதிபயங்கரமான ஆயுதங்களை கொண்டு கடுமையாக தாக்கி கொலை செஞ்சுருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சம்பவம் அந்த யாராக இருந்தாலும் தண்ணி கேட்டால் கொடுக்கக்கூடிய பண்பு உள்ளவர்கள் தமிழர்கள். ஆனால் இவர்கள் தண்ணி கேட்டதற்கு அதில் வந்து மிளகாத்தூளை கலந்து கொடுத்து கொடுமைப்படுத்தி
அந்த பையன் சிறுநீரகத்தில் ரத்தங்கள் கசிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. மோசன் போயிருக்காரு. இது நடக்கிற இடம் வந்து கோயிலுடைய கோசாலை பகுதியில் சிசிடிவி கேமராவில் பதிவாகக்கூடிய ஒரு பகுதி. இந்து அறநிலைத்துறை அலுவலர் அந்த இடத்துல அந்த வீட்டில் இருக்கிறாரு, அந்த அலுவலகத்தில். அப்படி இருக்கும்போது பொதுமக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதியில் இவ்வளோ பெரிய தாக்குதல் வெறும் 9.5 பவுன் நகை திருட்டுக்காக செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. முதல் சந்தேகம். ரெண்டாவது, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த டாக்டர் நிகிதாங்கிறவர் யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் வந்து அமைச்சருக்கு வேண்டப்பட்டவரா இல்லை அரசு அதிகாரிக்கு வேண்டப்பட்டவரா, எதனால் இவ்வளோ பெரிய அழுத்தம் அந்த அஜித்குமார் உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது கட்டமாக சிந்திச்சு பார்க்கணும். முக்கியமாக அதாவது தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு IAS அதிகாரி SP அவர்களை தொடர்பு கொண்டு இந்த திருட்டு விசாரணையை விசாரிக்க சொன்னதாகவும், உடனடியாக DSP காவல்துறை ஆய்வாளர் இவங்களெல்லாம் களத்தில் இறங்கி செயல்பட்டதாகவும், அவர்களால் அந்த பையன் எவ்வளவோ அடித்தும் அவன் வந்து நான் எடுக்கவே இல்லைங்கிறதுல உறுதியாக இருந்ததுனால இதுக்கென்று ஸ்பெஷலாக ஒரு 6 பேர் கொண்ட காவலர்களை நியமித்து படுபயங்கரமாக தாக்கி, அவனை மட்டும் கிடையாது அவருடைய தம்பியை அடித்திருக்கிறார்கள். வீட்டுக்கு போய் அந்த நகையை தேடி இருக்காங்க. இப்படி பல்வேறு விதமான கொடூரமான தாக்குதல். அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்கள் குக்கிராம அளவுக்கு கிடைக்குது. தடை செய்யப்பட்ட குக்கா, பாண்டுபாக்கு இதெல்லாம் எல்லா பகுதியிலும் கிடைக்குது. அப்படிப்பட்ட சமூக விரோதிகள் மீது இந்த மாதிரி ஒரு தாக்குதல் இதுவரையும் நடந்திருக்கான்னா கிடையாது. கஞ்சா விற்கிறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், ஆள் கடத்தல் பண்ணுறவன், நில அபகரிப்பு பண்ணுறவன், இப்படி சமூகத்திற்கு கேடு விளைக்கக்கூடிய சமூக விரோதிகள் யாராவது இந்த மாதிரி போலீஸ் அடக்குமுறை பண்ணி இறந்துருக்காங்கன்னா வரலாற்றிலே இல்லை. அவனுக்கு ராஜ மரியாதை. ஆமாம், ராஜ மரியாதை. ஒரு கட்சியில் பிரமுகராக இருந்தால் 2000 கோடி கஞ்சா கடத்தான். கஞ்சாவா போதைப் பொருட்கள். இப்படி எந்தவித ஒரு குற்றப்பின்னணியும் இல்லாத ஒரு அப்பாவி இளைஞனை அடித்து துன்புறுத்தி கொலை செய்வது என்பது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருங்க. இப்போ நீங்கள் ஒரு நாடார் சங்கத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு நாடார் சங்கம். அந்த சம்பவம் நடந்த அந்த குடும்ப உறுப்பினர் அந்த ஊரில் உள்ள ஒரு பெண் பேட்டி இருக்கிறார் நம்மகிட்ட அந்த ரெக்கார்டு. ஆமாம், இந்த பையன், நாங்கள் ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள், இந்த பையன் எங்கள் உறவினர். தமிழ்நாடு முழுவதும் நாடார் பிள்ளைங்க, குறிப்பாக ஜெயராஜ் நாடார் அவர்கள் சாத்தாங்குளத்தில், ஜெயராஜ் பெனிக்ஸ் தந்தையும் பிள்ளையும். ஆமாம். இப்போ நீங்கள் தூத்துக்குடியில் நடந்த சம்பவத்திலே கூட 13 பேரில் சில நாடார் பிள்ளைகள் இறந்திருக்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கும் நாடார் இறந்திருக்கிறாங்க. ஆமாம். இப்போ அவர்களுக்கான முன்னெடுப்பை, நலநிதியை, அதுக்காக நீங்கள் மற்றவர்களுக்கு எதிரானவர்கள் விரோதம் அப்படி இல்லை, உங்கள் சமூக பிள்ளைகளுக்காக அந்த வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பும் தான் அந்த அமைப்பு வச்சிருக்கீங்க. எல்லோரோட இணக்கமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை என்ன செய்யலாம் அடுத்த கட்ட முயற்சி? அதாவது இதுல வந்து அந்த பாடி கொடுக்கிற அந்த துரிதப்படுத்தக்கூடிய செயல் வந்து திமுகவினர், காவல்துறை அதிகாரிகள் அந்த அஜித்குமாரோட தம்பி நவீன்குமாரையும் அவங்க பெற்றோரையும் கடுமையான முறையில் மிரட்டி, உங்கள் மேலே கஞ்சா விளக்கு போட்டுருவோம், உங்களை அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம், பாடி நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக மிரட்டி இருக்கிறது தகவல்கள் இருக்கிறது. நாங்கள் நேரடியாக களத்துக்கே சென்றோம். நீங்களும் போயிருக்கீங்க? ஆமாம், நான் போய் உங்கள்கிட்ட ஏராளமான தகவல்கள் நேரடியாக போகிறோம். அதாவது பொதுவாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது வந்து அந்த பாடியை வந்து புதைக்க தான் செய்வாங்க. ஆனால் இவர்கள் வந்து இந்த அஜித்குமார் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உடனடியாக அவரை வந்து பெட்ரோல் ஊற்றி அந்த பாடி வந்து கொளுத்தப்பட்டுருச்சு. பாடி எரிச்சிட்டாங்க. அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்கு, இல்லை நாளைக்கு ஏதாவது கோர்ட்டு வழக்கு வந்தால் மறுபடியும் அதை உடற்கூறு ஆய்வு மறுபடியும் பண்ண வேண்டிய. எனக்கு இதில் புரியல திரு முத்து ரமேஷ். ஏற்கனவே சர்ச்சைக்கு ஆகியிருக்கிறது, மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அது எப்படி? ஆமாம், அதாவது இதில் வந்து அரசு அதிகாரிகள் தங்களுடைய பலத்தை காட்டுவதற்காகவும் அவர்கள் தான் இந்த நாட்டில் வந்து எல்லா தவறுகளையும் செய்தாலும் மூடி மறைக்க முடியும் என்பதை காண்பிப்பதற்காகவும் இதை செஞ்சிருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. நீங்கள் தேவைப்பட்டால் அதுக்கான வீடியோ காட்சிகளை கூட நான் கொடுக்க தயாராக. பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனது அதாவது அப்படின்னா அடக்கம் செய்வது அந்த குடும்பத்தினுடைய உரிமை தானே? குடும்பத்தின் உரிமை தான். அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரே ஒரு பையன், அவங்க தம்பி மட்டும் தான் அங்கே இருந்தார். மற்றபடிக்கு அவருடைய நண்பர்கள், அதாவது தேவேந்திர குலத்தை சேர்ந்த நண்பர்கள், மாற்று சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம், அவங்கெல்லாம் நீங்கள் இப்போ கேட்டீங்க இல்லையா, நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவன் என்னுடைய நண்பன்,
அவன் இப்படி கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறான். நாங்கள் தேவேந்திர குல சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், நாங்களாம் அண்ணன் தம்பியா பழகக்கூடிய ஆட்கள், எல்லாம் தமிழர்கள் தான். தமிழர்கள். ஆமா, இல்ல, அந்த தம்பி சொன்னதை சொல்றேன். அந்த தம்பி, அதாவது இந்த சகோதரன் அஜித்துடைய கூட பிறந்த தம்பி, அவருடைய நண்பன், நண்பர், தேவேந்திர குலத்தை சமுதாயத்தை சேர்ந்த நண்பர். அவர் கேட்கிறார் எங்களை, நீங்க போன இடத்துல. ஆமா, நானே ஹரிநாடாரு, சிவாஜிராஜன் போன்றவர்கள் அங்க போய் நேரடியாக இறுதி அஞ்சலி செலுத்துக்காக போயிருக்கோம். ஸ்பாட்டுக்கு நைட்டு வந்து 11:30 மணி. அப்போ இந்த கேள்வியை அவர் கேட்கும்போது எங்களிடம் பதில் இல்லை. அதாவது அவங்க கேட்டதுன்னா, நாடார் சமுதாயம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சமுதாயம், அந்த சமுதாயத்திலே ஒரு அப்பாவி இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான், என்னுடைய நண்பன், அவனோட உயிரை உங்களால் திருப்பி தர முடியுமா? முடியாது. இதற்கு நீதி கிடைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவ்வளோ ஒரு இதாக கேட்கான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அஜித்குமார் வந்து அந்த பகுதியில் எல்லா சமுதாய மக்களிடம் நல்லா பேசி பழகிய ஒரு நல்ல நட்போட்டத்தில் இருந்திருக்க நல்ல பையன், நல்ல புள்ள. ஆமா, இது நாடார்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஜெயராக்ஸ் பெனிக்ஸ் வழக்கை பொறுத்தளவிற்கு இன்னைக்கு 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையை சேர்ந்தவர்கள்லாம் சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு அரசு அவங்களுக்கு. ஆமா, விசாரணை கைதி, குற்றம் வந்து நிரூபிக்கப்படலை, அவங்க மேலே வந்து என்ன சொல்கிறது, தண்டனை இன்னும் கொடுக்கல. ஆனால் அவர்களுக்கு வந்து மாத சம்பளம் அரசு, நம்மளுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் அரசு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு குற்றவாளிகளுக்கு. அவர் வீட்டுக்கு போகுது. ரெண்டாவது, அதில் ஒருவர் இறந்து விட்டார், அந்த இறந்து போனவருடைய மகனுக்கு காவல்துறையிலே அரசு வேலை கொடுக்கப்படுது, வாரிசுதாரர்கள். இது வந்து எப்படி நியாயம்? உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு. இதில் வந்து அதில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட சாட்சிகள் எல்லாம் அரசியலுடைய சாட்சியங்கள். அப்படி இருக்கும்போது குற்றம் 100% நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும்போது இந்த குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு வழங்குறதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? இவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்ததுனால அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதே போன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவத்தை சொல்லலாம். அதாவது திருநெல்வேலி மாவட்டம் காங்கிரஸ் கட்சி தலைவராக, மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், அவரது தோட்டத்திலேயே படுகொலை செய்யப்பட்டார் 1 வருஷத்துக்கு முன்னாடி. கண்டுபிடிக்கப்படல, இதுவரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை தமிழக காவல்துறை. அப்போ அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவர்களா, இல்ல ஆளுங்கட்சியுடைய கூட்டணிக்கு நெருக்கமானவர்களான்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள மக்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. முத்துநாடாட்ட ஒரு கேள்வி, அவரும் நாடா. இப்ப நீங்க உங்க பேச்சில் இப்போ நீங்கள் போயிருக்கீங்க, ஹரிநாடார் போயிருக்காரு. ஹரிநாடார் தமிழ்நாடு முழுவதும் தெரிந்தவர், எனக்கும் ரொம்ப நண்பர், அதை விட்டுருங்க. இப்போ விவகாரம் காவல்துறை விவகாரம். ஆமாம், காவல்துறை என்பது முதலமைச்சருடைய தலைமையில் ஏற்படுகிற ஒரு அமைப்பு. 1,34,000 காவலர்கள் இருக்கிறார்கள். சரி, அப்போ காவல்துறை என்பது, காவல்துறை தவறு செய்தால் காவல்துறையை போலீஸ் ஜுடிஷனரி முன்னால் நிறுத்தணும், நீதிமன்றம் வழக்கெடுக்கும், அது சிபிசிஐடியா சிபிஐயா அது விவகாரம். இப்போ நமக்கு கிடைத்த தகவல், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர், அவருடைய கணவர் சேங்கை மணாளன், அது மட்டுமில்லாமல் திமுகவை சேர்ந்த மகேந்திரன், திருபுவனம் திமுக நகரச் செயலாளர் காளீஸ்வரன், இது அல்லாம டிஎஸ்பி, இவர்களெல்லாம் போய் 50 லட்சம் ரூபாய் தர்றோம், பிரச்சனை பண்ணாம பாடியை வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொன்ன தகவல் வெளியாயிருக்கு. ஆமா, இதை ஏன் திமுக காரங்களுக்கு என்ன இதுல இன்ட்ரெஸ்ட்? ஒரு தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட், அந்த காவல்துறை நாளைக்கு ஆட்சி மாறினாலும் அவங்க தான் இருக்க போறாங்க, அதே போலீஸ் தான் இருக்க போறாங்க, இவங்க ஏன் சார் போய் பேசணும்னு கேட்கிறேன் திரு ரமேஷ். அதாவது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொடூர தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர் முதல்வருக்கு கீழே உள்ள அந்த இலாக்கா அப்படி இருக்கும்போது, இதில் வந்து இவங்க பாடி வாங்காம, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாடார் சமுதாயம் ஒரு நாதியற்ற சமுதாயம், இந்த சமுதாயத்துக்கு போகிறதுக்காக தலைவர்கள் கிடையாது. இதே வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரை இந்த மாதிரி அடித்து கொலை செய்யப்பட்டிருந்தால் பாடியை வாங்காமல் 5 நாட்கள் 7 நாட்கள் வைத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அரசுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க. அரசு கேட்ட உடனே, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அஜித்குமார் மேட்டரில் நீதி கிடைக்கிறதுக்கு காரணம் மதுரை உயர் நீதிமன்ற அந்த நீதி அரசர்கள். அவர் தான் கேட்கிறாங்க, அவங்க தான் கேட்காங்க, அவங்க தான் சொல்றாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சியாளர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. நீதிமன்றம் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறது. இது வரைக்கும் நீங்க லாக்அப் டெத் 24 கொலைகளை செய்திருக்கிறீர்கள் 4 வருஷத்துல. மேலும் வந்து நீங்க வந்து இந்த அஜித்குமார் விஷயத்துல வந்து நீங்க வந்து ஒழுங்கா செயல்படவே இல்லை, அரசியல் செயல்படலை, எல்லாமே உங்க சைடு தான் குற்றம் இருக்கிறது, தேவைப்பட்ட உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்களே செய்வோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சிபிஐ வழக்குக்கு முதல்வர் ஒத்துக்கொள்கிறார்.
இப்படி ஒரு சம்பவம் நடந்ததையே அப்பதான் அவங்க வந்து வெளிக்காட்டுறாங்க. அமைச்சர் பெரிய கருப்பன் அவங்க வீட்டில் போய் முதல்வர் வந்து போன்ல பேசுறாரு. இதெல்லாம் நடக்குது. முதல்வர் எவ்வளவு நேரம் பேசினாரு தெரியுமா? ஒரு நிமிஷமா கூட இருக்காது. 53 செகண்ட் 53 செகண்ட் நான் கேட்டுட்டு எனக்கே வந்துச்சு. அந்த அம்மா அழுகுறாங்க. சரிம்மா, மனசு ரொம்ப தைரியமா வச்சுக்கிடுங்கம்மா. அப்புறம் அந்த சகோதரன் தம்பியா கூட பிறந்தவன் கொஞ்சம் பேசுறான். சரி உங்களுக்கு சேவனையெல்லாம் செஞ்சிடறோம். இது என்ன சார் ஆறுதல்? இதுதான் சார், இது என்ன உயிருக்கான மதிப்பீடு? இது வந்து ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு. தமிழகத்துல ஒரு இளைஞனை இப்படி ஒரு படுகொலை செய்து அதுவும் காவல்துறையை கொலை செய்யறதுங்கிறது எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு அரசு மீது மக்கள் கடுமையான கொந்தளிப்பில் அதிருப்தியில் இருக்காங்க. இதுல குறிப்பா நாடார் சமுதாயத்துக்குள்ள விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயராக்ஸ் பெனிக்ஸ் வழக்கிலும் இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கல. ஜெயக்குமார் அவர்களுடைய வழக்கில் நீதி கிடைக்கல. இதில் நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புறதுக்கான சூழல் இருந்தாலும் கூட இவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி இருங்க. இப்ப அந்த ஊர்ல பொதுவாக நாடார்கள் கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர் இப்படி எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். அந்த நீங்க போனீங்களா மடப்புறம், சிவகங்கை மாவட்டம், அங்க நாடார்கள் ஒரு அடர்த்தியாக வாழ்கிறார்களா? நாடார்கள் அமைப்புகள் இருக்கிறதா? நாடார்கள் சங்கத்தினுடைய அரசியல் கட்சி பிரமுகர்கள், சங்க செயல்பாட்டாளர்கள் இதை முன்னெடுக்கவில்லையா? நீங்கள் கேட்டீர்கள், தமிழ்நாடு முழுவதும் 48 பேர் இருக்கிறார்கள் என்று. இவ்வளவு பெரும் தொழில், இவ்வளவு பெரிய கல்வி நிலையங்கள், சர்வதேச செல்வந்தர்கள், ஊடகத்தை கையில் வைத்திருப்பார். எங்களுக்கு புரியவில்லையே திரு ரமேஷ் நாடார். அதாவது இதுல என்னன்னா, அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அரசியல்வாதிகளா இருக்கட்டும், சங்கங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ மடப்புறத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு 200 தலைக்கட்டு நாடார்கள் இருக்கிறாங்க. அந்த ஊர்ல நாடார்கள் தான் மெஜாரிட்டி. மடப்புறத்துல அது ஒரு சின்ன கிராமம், ஒரு சிறிய அந்த கோயிலே நாடார்கள் உறவினருக்கு பாத்தியப்பட்ட கோயில் தான். அது ஐயனார் சொல்றீங்களே? ஆமா, ஐயனாரே பத்திரகாளியம்மன் ரெண்டுமே நாடார்களுக்கு பாத்தியப்பட்டது. இன்னைக்கு அறநிலையத்துறை எடுத்துருச்சு இருக்குது. அதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாடார் உறவின் முறை நிர்வாகிகளாக இருக்கட்டும், இந்த நாடார் சங்கங்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அரசுக்கு ஏதோ ஒரு வகையிலே பயப்படுகிறார்கள். அரசுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு சூழல். இப்போ நீங்க சொன்னீங்களே திமுக நிர்வாகிகள், இவங்கெல்லாம் யாரை வச்சு பேசியிருக்காங்க அப்படின்னா, பணம் கொடுக்கறதுக்கு பேரம் பேசுனது யாருன்னா அந்த உறவின் முறையுடைய நிர்வாகிகள்கிட்ட தான் பேசுறாங்க. அப்படியா? ஆமா, இது ஷாக் நியூஸ்ல உண்மை அதுதான். அதாவது என்ன சார் சொல்றீங்க? எப்போதுமே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு இடைத்தரகர் வேலை பார்ப்பதற்கென்று சமுதாயத்தில் சில அமைப்புகள் இருக்கும். உயிர்களை விட உலகத்துல நமக்கு கிடைக்கிற லாபம் தான் பெருசு. ஆமா, அப்படி செயல்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு கேவலமான நிலை தான் நாடார் சமுதாயத்தில் இருக்கு. எல்லா சமுதாயத்திலும் கிட்டத்தட்ட அப்படி இருக்கு. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இதுலயும் இருப்பாங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். ஆளுங்கட்சி என்ன சொன்னாலும் செஞ்சால் நமக்கு அதன் மூலம் ஏதோ பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த மோசமான ஒரு நிலைப்பாடு தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரணம். இப்போ தம்பி அஜித்குமாருடைய கொடூர மரணத்திற்கு நம்ம கேட்ட மாதிரி நீதி அரசர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுட்டாங்க. அவங்க அந்த பையனுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு நம்ம கேட்ட கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கை என்ன? இந்த படுபாதக கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யார்? 5 காவலர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார்கள் தெரியுங்க. நீங்கள் 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணீங்க, ஆனால் 5 பேர் தான் வழக்கு பதிவு. என்ன ஒருத்தர் எங்கே போனாருன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, காவல்துறை ஆய்வாளர், டிஎஸ்பி, எஸ்பி இவங்க மேலாம் ஏன் வந்து இந்த கொலை நடப்பதற்கான காரணமாக இருந்தவர்கள் மீது ஏன் வழக்கு பதிவு பண்ணலை? இப்போ தலைமைச் செயலர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐஏஎஸ் அதிகாரி என்று சொல்லப்படுகிறது, இல்லை அமைச்சர் என்று சொல்லப்படுகிறது. இந்த அமைச்சர் செய்தாரா இல்லை அந்த ஐஏஎஸ் அதிகாரி செய்தாரா? இதற்கெல்லாம் காரணமான இப்போ யார் அந்த சார்னு கேட்குற மாதிரி யார் அந்த மேடம் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உண்மைதான். ஆமா, இவங்க என்ன அவ்வளோ பெரிய பவர் பாயிண்டா? தமிழக அரசையே இயக்கக்கூடிய அளவிற்கு, அது முதல்வருடைய அந்த துறையையே இயக்கக்கூடிய அளவிற்கு, ஒரு அப்பாவி மாணவனை அடித்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க அவ்வளோ பெரிய பவர் பாயிண்டா? யார் அந்த மேடம்? அவங்களுக்கும் இந்த குற்ற சம்பவத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? 100% அவங்க தான் காரணம். ஏன்னா அவங்க தான் வாய்மொழியாக கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து சிபிஐ விசாரணையில் தெரிய வந்தாலும் கூட மக்களுடைய கேள்வி, நாடார் சமுதாயத்துடைய கேள்வி, இந்த குற்றச்சம்பவங்களில், அதாவது இவ்வளவு ஒரு கொடூரமான சம்பவம் வெறும் 9.5 பவுன் நகைக்காக நடந்திருக்குமா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கிறதா அப்படிங்கிறதால யோசிக்க முடியும். ஐயா, இப்போ 5 காவல்துறை, 6 பேர், அப்புறமா மாவட்ட கண்காணிப்பாளர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பி, ஸ்பெஷல் ஸ்குவாடு. ஆமா, ஒரு பெட்டி கேஸுக்கு ஒரு 5 பவுன் 5 லட்சம் ரூபா மதிப்பு இருக்கும் வச்சுக்குவோம். இதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக போடுவாங்களா? இல்லை, அதுதான் பல சந்தேகங்கள் வருது இல்லை? ஆமாம், இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸாக எப்படி, அதுவும் குறிப்பிட்ட இவ்வளோ நேரத்தில் போட்டு 28ஆம் தேதி கைது செஞ்சது இல்லாமல் அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுக்காம, காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லாமல்,
அந்த பையனுடைய ஊரை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் ரோட்டில் வச்சு அடிச்சிருக்காங்க. திமுகவினுடைய அந்த செயலாளர் நகர செயலாளர் வீட்டில் வச்சு அடிச்சிருக்காங்க. கோயிலை சுற்றி அடிச்சிருக்காங்க. பொதுமக்கள்லாம் பார்த்துருக்காங்க. வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொடூரம். இந்த அளவுக்கு நீதிமன்றம் என்ன கேட்குது? காவல்துறையில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் தானே விசாரிக்கணும். அப்போ இவனை வந்து கோசாலைக்குள்ள கோவில் ஐயனார் பத்திரகாளி அம்மன் கோயிலுடைய அந்த வளாகத்தில் எப்படி நடந்தது? அப்ப நீதிமன்றம் கேட்குது, அந்த வளாகத்தில் எப்படி நீ விசாரிக்க? இவர்களுக்கு என்ன என்றால், மாண்புமிகு முதல்வர் அவருடைய அந்த காவல்துறை வந்து செயல்படாமல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை எல்லாமே மாவட்ட செயலாளர், நகர செயலாளர். நீங்கள் கேட்டீங்களா, இவங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? மாவட்ட செயலாளர் இப்போ ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறையும் இயங்குது சார். எந்த தப்பு வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஆளுந்துறைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியிலோ ஆளுங்கட்சியிலோ இருந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள். இப்போ சமீபத்தில் கூட எங்கள் வீட்டில் ஒரு தாக்குதல் நடைபெற்றது. நான் வந்து ஒரு வழக்கு கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை. கேட்டால் அவர் வந்து ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்காரு, அவங்க மேலே நாங்கள் எப்படி எஃப்ஐஆர் போகுதுன்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள், உயர் அதிகாரிகளே கேட்காங்க. ஸ்கிப் ஆகுறாங்க. இப்போ நம்ம போய் கேட்கக்கூடிய நமக்கே இந்த நிலைமைன்னா, எதுவுமே தெரியாத அப்பாவி இளைஞர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இது வந்து அரசு நியாயப்படிக்கு பார்த்தீங்கன்னா கவர்னர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கவர்னருடைய வேலை என்ன, கவர்னர் அவருடைய வேலையை ஒழுங்கா செய்யறாரா அப்படிங்கிற கேள்வி இப்ப இந்த இடத்துல வருது. எப்படி தமிழகத்தில் வந்து இவ்வளவு ஒரு மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஒரு அப்பாவி இளைஞன் அடித்தே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இது வந்து ஹைகோர்ட் தலையிட்டு அரசு இயந்திரம் ஒட்டுமொத்தமாக செயலிழந்து விட்டது. தமிழக காவல்துறை தான் இதுக்கு முழுக்க காரணம்னு சொல்லப்படுகிறது. இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடியவர் முதல்வர். இது எல்லாமே ஆதாரப்பூர்வமா நேற்று ஹைகோர்ட் வழக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 44 இடத்துல அடித்து எலும்புகள் முறிக்கப்பட்டிருக்கிறது. 44 இடங்கள்ல உடம்பு ஃபுல்லா எல்லா இடத்துலையும் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது. இவ்வளவு ஒரு கொடூரமான தாக்குதல் நடந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்போது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ரிப்போர்ட் கவர்னருக்கு தெரியுமா தெரியாதா? கவர்னர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த ஆட்சியை நேரம் கலைச்சிருக்கணுமா கூடாதா? இவ்வளவு பெரிய தவறை செய்த திமுக அரசை ஏன் கவர்னர் இதுவரைக்கும் கலைக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணல? அப்ப மத்திய உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? அவங்களுக்கு இது தெரியுமா தெரியாதா? இப்போ சார், இப்போ திரு முத்துநாடார், ரமேஷ் நாடார், இப்போ உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறதுன்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாடு வந்து டு பி அப்பியர் ஒரு என்னன்னா ஒரு அப்நார்மலான ஒரு சூழல் காணப்படுகிறது. நீங்கள் இப்போ கவர்னரை ஏன் கேட்டீங்கன்னு நான் கேட்டேன். இந்த மாதிரி பேட்டிகள்லாம் இப்படிலாம் யாரும் பேசுனது நான் பார்க்கல. டிஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்கிறது, மாநிலத்தில் ஒரு பதட்டமும் அப்நார்மல்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தனது வல்லமையை இழக்கிற போது இந்திய அரசியலமைப்பு கவர்னருக்கு சில உரிமைகளை கொடுத்திருக்கிறது. எந்த அடிப்படையில் தமிழ்நாடு ஒரு நார்மலைஸ்டாக இல்லாமல் போயிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகள், அவர்களுடைய கோரிக்கைகள், அவங்க வந்து மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்கிறாங்க. அதாவது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், செந்தமிழன் சீமனாக இருக்கட்டும், அன்புமணி ஐயாவாக இருக்கட்டும், இப்படி எதிர்கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. கூட்டணி திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தை, ஜவஹர்லா, வைகோபால்சாமி ஐயா, இப்படி பல பேரும் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியிலுமே ஆளுகின்ற திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க, விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திமுகவுடைய செயல்பாடு சரியில்லை, முதல்வருடைய செயல்பாடு சரியில்லை, முதல்வருடைய அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் போயிருச்சுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லும் போது கவர்னர் ஏன் இதுக்கான வேலையை செய்யல? இது எல்லாமே பத்திரிகை செய்தியில் வந்திருக்கா இல்லையா? அப்போ இதுல உள்ள குறிப்புகளை உளவுத்துறை வந்து கவர்னருக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா? திமுகவுடைய கூட்டணியில் இருக்க கட்சிகள் அனைத்துமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இங்க உள்ள நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குங்கிறத மத்திய அரசு புரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்ப நீங்க 2 இடத்துலயும் குறை சொல்றீங்க. ஒன்று மாநில அரசு ஸ்டாலின். ஆமா, ஸ்டாலின் நேற்று என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா, சிறந்த முறையில் நாங்க நடந்திருக்கோம் அந்த விஷயத்தங்கிறார். எப்படி? அதுதான் நான் தான் கேட்கிறேன். எப்படி இவர்கள் சிறந்த முறையில் நடந்தவர் என்று சொல்வது முழுக்க ஏமாற்று வேலை. முதல் கட்டமாக மக்கள் தன்னெழுச்சியாக போராடும் போது போராட்ட களத்தில் இவர்கள் யாருமே வரவில்லை, இவர்கள் அதை செவி சாய்க்கவில்லை. அந்த இளைஞன் கொல்லப்பட்டதற்கு வந்து
அதிமுக, நாம் தமிழர், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை இப்படி எல்லா கட்சி தொண்டர்களும் எதிர்த்து ஒரு போராட்டம் பண்றாங்க. எங்க அந்த ஊர்ல திருபுவனத்துல. ஆமா, அதுக்கு அப்போ ஒரு பெரிய இது இல்லாம இந்த குடும்பத்தினர் ஏதோ ஒரு வகையில மிரட்டி, ஆளுங்கட்சி பிரமுகர்களை வச்சு மிரட்டி அவங்க பாடியை வாங்க வைக்கிறதுக்கான பேரங்கள் நடந்திருக்குது. 50 லட்சம், ஆமா 50 லட்சம் 60 லட்சம் பேரம் ஏதோ ஒன்று நடந்துச்சு. அவங்கள ஏதோ ஒரு வகையில மிரட்டி அந்த பாடியை ஆதாரம் இல்லாம அழிச்சிட்டாங்க. எரிச்சிட்டாங்க. ஆதாரம் இல்லாமலும் முழுமையாக அழிக்கப்பட்டுருச்சு. இது ஒன்று. ரெண்டாவது, இவங்க அடித்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இது எல்லாமே இவங்களே டெலீட் பண்ணிருக்காங்க. அது வந்து அங்கே உள்ள ஆட்களே சொல்கிறாங்க. ஆதாரங்கள் சமூக வலைதளங்களில் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்படி இருக்கும்போது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மாலை இறந்துட்டான் அந்த மாணவன், அந்த பையன் அஜித்குமார். ஆனால் உறவினர்களுக்கோ இதில் சம்பந்தப்பட்ட ஊர்காரங்களுக்கோ அவன் அவன் இறந்துட்டானா உயிரோடு இருக்கானா, அவன் பாடி எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த அளவுக்கு அரசினுடைய இப்போ கெடுபிடிகள் இல்லாமல் இதெல்லாம் எப்படி மறைக்க முடியும்? அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் ஒருத்தன் வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கும் போது சிவகங்கையுடைய இது அரசு மருத்துவமனைக்கு தானே கொண்டு சென்றிருக்கணும் பாடியை. எதுக்கு மதுரைக்கு கொண்டு போறாங்க? தனியார் கொண்டு போனாங்கன்னு கேள்வி வந்து. தனியாருக்கெல்லாம் கொண்டு போய் அவர் இறந்துட்டான்னு சொல்லிடுறதுக்கு அப்புறம் ராஜாஜி மருத்துவமனை மதுரைக்கு கொண்டு போறாங்க. அப்போ இவங்க வந்து முதல் கட்டமாக தமிழக அரசு என்ன பண்ணுது? இதை மூடி மறைப்பதற்கான வேலையை பண்ணுகிறது. இந்த கொலையை அவன் ஏதோ திருடுனா, நாங்கள் அடிச்சிட்டோம், செத்துட்டான், வலிப்பு நோயில் செத்துட்டான், மாரடைப்பில் செத்துட்டான், இப்படின்னு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி இந்த வழக்கை இதோடு முடிப்பதற்கான வேலையை இவர்கள் செய்கிறார்கள். கையை உடைச்சி பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்க. ஆமா. அதற்கு அடுத்தபடியாக அரசியல் கட்சி பிரமுகர்கள் நேரடியாக களத்துக்கு செல்கிறார்கள். பாஜகவுடைய H ராஜா, இப்படி பல தலைவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த ட்விட்டர் பதிவு எல்லாருமே இப்போ அந்த இது சம்மந்தமாக கேள்வி எழுப்புறாங்க. ஐயா நயினார் நாகேந்திரன் வந்து 9 கேள்வி எழுப்புறாரு. இது இந்த தப்புகள்லாம் நடந்திருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்கள் தமிழக காவல்துறைன்னு கேட்காங்க. இது ஊடகங்களை பெருசாக எதிரொலிக்குது. பொதுமக்கள் மத்தியிலும் அந்த பையனுக்கு நல்ல பேர் இருக்கனால யாருமே நெகட்டிவ் கமெண்ட் சொல்லலை. பையனை பற்றி ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. சில புள்ள சிகரெட் பத்துவான், சாராயம் குடிப்பான், கஞ்சா குடிப்பான், யாருமே ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி எந்த ஒரு பின்னணி இல்லாத பையன் இறந்து போனதுக்கு அப்ப அரசு என்ன பண்ணிருக்கணும்? நெத்தியில திருநீர்லாம் வச்சிருக்காப்ல. ஆமா, அரசு சிறப்பா செயல்படணும்னா உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த 6 அதிகாரிகளையும் உடனே கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்துருக்கணும். இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமா இல்லையா? எஃப்ஐஆரும் போடல. இன்னைக்கு வரைக்கும் சஸ்பெண்ட் அது போட்டாங்க. போட்டிருக்காங்க. ஆமா, ஹைகோர்ட் தலையிட்டு எத்தனையோ நாளுக்கு. ஆமா, அதாவது சஸ்பெண்ட் பண்றாங்க ஃபார்மாலிட்டிக்கு. கொலை செஞ்சதுக்கு சஸ்பெண்ட் தான் பரிகாரமா? அதுதான் நீதிமன்றம் கேட்குது. நீதிமன்றத்தில் பொதுமக்கள் அதை தான் கேட்காங்க, நாங்களும் அதை தான் கேட்கிறோம். எல்லாரும் தான் கேட்போம். தமிழக முதல்வர் வந்து இதை நாங்கள் சிறப்பாக செயல்பட்டுட்டோம் அப்படின்னா குற்றச்சம்பவத்தை மூடி மறைப்பதற்கு ஆளுகின்ற திமுகவோட கூட்டணியை அனுப்பி பேரம் பேசுறது ஏன்? இது ஒரு கேள்வி. குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட காவலர்கள் மீது உடனடியாக வழக்கு பதியாதது ஏன்? இரண்டாவது கேள்வி. இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட இதுவரைக்கும் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி மீது வந்து ஏன் வழக்கு பதிவு பண்ணலங்கிறது மூன்றாவது கேள்வி. அவ்வளவு பேர் மேலேயும் போடணும் எஃப்ஐஆர். ஆமா, சூப்பரண்டா போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் போலீஸ், ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், காவல்துறை கம்ப்ளீட்டா போடணும். இப்போ இதெல்லாம் இவர் செஞ்சிருந்தால், யாரும் சொல்லாமல் செய்திருந்தால், கோர்ட்டு வந்து தலையீடு இல்லாம சொல்லி இருந்தா இவர் வந்து சொல்லிக்கலாம், நாங்க வந்து சரியான நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. முத்துரமேஷ் நாடார் எல்லாமே சட்டம் ஒழுங்கு, சட்ட நீதி நிலைமைகள், ஆதாரம் எல்லாம் மரபுகள் மீறப்பட்டிருக்கு நீங்க சொன்னதுனால. இறுதியா சுருக்கமா ஒரு கேள்வி, அடுத்த கட்டமா என்ன செய்வதாக உத்தேசம்? சுருக்கமா. நாடார் சமுதாயத்தை பொறுத்தளவிற்கு ஏற்கனவே தொடர்ந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்காக இருக்கட்டும், அண்ணன் ஜெயக்குமார் கொலை வழக்காக இருக்கட்டும், இந்த கொலை தம்பி அஜித்குமார் கொலை வழக்கு, இப்படி இது வந்து நாடார் சமுதாயத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாக தான் சமுதாயம் கருதுகிறது. இது தமிழகத்தில் நாடார் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, இது ஒட்டு சமுதாயத்தினுடைய பிரச்சனையாக 25 பேரை போலீஸ் அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள், லாட்கப் டெத் நடந்திருக்குன்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கண்டித்து நாங்கள் வந்து ஒரு மக்களிடம் விழிப்புணர்வு பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுப்போம். ஒன்று, திமுக வந்து முழுக்க நாடார்களுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி, நாடார் விரோத கட்சி, நாடார் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத கட்சி அப்படிங்கிறத வருகின்ற தேர்தலில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக நாங்கள் மேற்கொள்வோம். நேர்களே, ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதி திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்களுடைய மனக்குமுறலை பாருங்க.
நாங்கள் ஒரு ஊடகவியலாளராக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கொலையாக பார்க்கவில்லை. ஏனென்றால் எங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை இல்லை. ஒரு மனித ஆத்மா கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அச்சமூகத்தின் சார்பில் நாடார் தமிழ்நாடு சங்கத்தினுடைய நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்களுடைய மனக்கிளர்ச்சி இந்த நேர்முகம் கதைத்தல் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். இவ்வளோ நேரம் நாங்களும் கூட இந்த துன்பத்தில் எங்களுடைய குடும்ப பிள்ளைகளாகவே நினைக்கிறோம். எமது அமர்வுக்கு வந்ததற்கு உங்களுக்கு உளப்பூர்வமான நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.